ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடியோஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்திங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக நான் கொஞ்சம் வீடியோஸ்லாம் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதனால தான், ஏன்னா லைக்கே வரது கிடையாது, யாருமே லைக் பண்ணுறது கிடையாது. அதுக்காக நான் சொல்ல வரேன், பார்க்குறவங்க ஒரு லைக் கொடுத்திங்கன்னா எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சரி, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தடியங்காய் வாங்கிட்டு வந்தது இருந்துச்சு. சரி, அதை உடனே அடுத்த நாள் நம்ம சாம்பார் வச்சுருவோம். சரி, வெள்ளிக்கிழமை வேறு, இன்றைக்கி சாம்பார், கூட்டு பொரியல், அவியல் என்னன்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, இன்றைக்கி சாம்பார் வச்சுட்டு அவியல் வைக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா நம்ம மார்க்கெட்டு போயிட்டு வந்துட்டு அன்னைக்கு தான் நம்ம எல்லா காய்கறி வீட்டில் இருக்கும். அன்னைக்கு நம்ம இந்த கூட்டாஞ்சோறு, இந்த அவியல்லாம் வச்சா தான் எல்லா காய்கறியும் இருக்கும். மற்றபடி காயெல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் வச்சோம்னா முடியாது. அதனால் நான் எப்போதுமே காய்கறி வாங்கிட்டு வந்தோடனே ஒன்று அவியல் வச்சுருவேன், அப்படி இல்லைன்னா கூட்டாஞ்சோறு வச்சுருவேன். கூட்டாஞ்சோறு வச்சாலும் எல்லா காய்கறியும் தேவை, பார்த்திங்களா, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சரி, இன்றைக்கி அவியல் வச்சு ரொம்ப நாளாச்சு வீட்டில், அதனால் அவியல் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக முடிவு பண்ணிட்டேன். கூடவே கொஞ்சம் பாவக்காய் இன்றைக்கி நமக்கு மசாலா மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ சாம்பாருக்கு தடியங்காலாம் நான் கட் பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நான் வேக வச்சுட்டேன். எப்பவும் போல் தேங்காய் போட்டு நீங்கள் சாம்பார் வைப்பீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் திருநெல்வேலி சைடு இங்கிட்டு தேங்காய் போட்டு சாம்பார் வைப்பாங்க. தேங்காய் போட்ட சாம்பாரும் எனக்கு பிடிக்கும், ஆனால் தேங்காய் போடாத சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன செய்ய, நம்ம வீட்டுக்காரவங்களுக்கு இந்த சைடு அதை பழகிட்டாங்க. அதனால் என்றைக்காவது தேங்காய் போடாத சாம்பார் வச்சோம்னா வண்டிக்காரன் சாம்பார்னு சொல்லுவார் என் வீட்டுக்காரு. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் நான் தேங்காய் போடாமல் இந்த எல்லா காய்கறியெல்லாம் போட்டு சாம்பார் வைப்பேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு அதுவும் பிடிக்கும். சரி, தேங்காய் போட்ட சாம்பார் எப்போவுமே அதுதான் ரெடி பண்ணுவேன். அதனால் தேங்காய் வத்தல், காஞ்ச வத்தல், ஜீரகம், ஒரு பல் பூண்டு போட்டு நல்லா அரைச்சிட்டு அந்த காய் கூடையே போட்டு வேக வச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். கூடவே கொஞ்சம் தக்காளியும் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சதுக்கப்புறம் தாளித்து கொட்டி பருப்பும் கலந்துட்டோம்னாக்கா அவ்வளோதான், சாம்பார் ரெடி. இப்போ காயெலாம் வெந்துட்டு பார்த்திங்களா, சாம்பார் வச்சு இதில் கொஞ்சம் மாங்காவும் போட்டேன். ஏன்னா புளி ஊற்ற தேவையில்லை. பார்த்திங்கன்னா, இந்த சாம்பாருக்கு கொஞ்சம் பச்சை வெங்காயம் கட் பண்ணி போட்டோம்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி அப்படியே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி அப்படியே போட்டுட்டேன் நான். அவியலுக்கு தேவையான காயெல்லாம் நீளமாக மெலிசாக கட் பண்ணிவிட்டேன், அப்போ தான் சீக்கிரம் வேகும். கட் பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வேக வச்சு அது நல்லா வேகட்டும். இப்போ சாம்பாருக்கு நல்லா காய்கறி எல்லாமே வெந்துருச்சு. இப்போ தாளித்து கொட்டிட்டு மல்லி இலையும் போட்டு அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவியல் காய் நல்லா வெந்துருச்சு. சில பேர் அவியல் ரொம்ப உதிரியாக வைப்பாங்க. நான் ரொம்ப உதிரியெல்லாம் வைக்க மாட்டேன், ஓரளவு கொஞ்சம் குழையிற மாதிரி வைப்பேன். என் வீட்டுக்கார் செஞ்சுட்டு இருக்கும்போது அவியல் நல்லா குழையணும் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நல்லா வேக வச்சு நல்லா குழைய விட்டுட்டேன். நல்லா குழஞ்சதுக்கப்புறம் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்ல பெரிய வெங்காயம் நிறையா போட்டு தேங்காய் எண்ணெயில் செய்யணும். அதான் அவியலுக்கு செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். அவியலில் புளிப்பு தன்மைக்காக கொஞ்சம் தயிர் சேர்க்கலாம். தயிர் சேர்த்தோம், நான் மாங்காய் சேர்த்தனால தயிர் சேர்க்கலை. இந்த மாதிரி அவியல் செஞ்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாவக்காய் ரொம்ப மெலீஸாக கட் பண்ணிட்டேன், அப்போ தான் நமக்கு தண்ணி ஊற்றாமல் அப்படியே ஃப்ரை பண்ணோம் அப்படின்னாக்க சூப்பராக இருக்கும். நான் தண்ணியும் ஊற்றலை, அப்படியே மூடி வச்சு அப்படியே கொஞ்சம் மஞ்சத்தூளோ மிளகாப்பொடி மட்டும் போட்டு வதக்கி எடுத்துட்டேன். தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அது பாவக்காய் வெந்துட்டு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் தக்காளி போட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா தக்காளி வெந்துடும். அதுக்கப்புறம் நல்லா மசிச்சு விட்டு தக்காளியை நல்லா கிளறி எடுத்தோம் அப்படின்னா பாவக்காய் ரெடி. கடைசியில் கொஞ்சம் லெமன் சாறு ஊற்றி இறக்குறோம்னா அதுவும் சூப்பராக ரெடி ஆயிரும். பாவக்காயும் இல்லைன்னு பூண்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. 1 கிலோ பூண்டு 550 ரூபாயா. இப்போ நான் வாங்கி வச்சிருந்த பூண்டு 400, 220 ரூபா. இப்போ சுட சுட சாப்பாடு, சாம்பார், அவியல், அப்பளம், ரசம், பாவக்காய் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இனி சுட சுட சாப்பாடு நாங்கள் சாப்பிட வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.